ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவை பாயசம். இது பண்ணுறதுக்கு 100 கிராம் கோதுமை ரவை எடுத்திருக்கேன், 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன், 3 கப் தேங்காய் பால், முந்திரி, கிஸ்மிஸ், 1 ஸ்பூன் ஏலக்காய். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி, கிஸ்மிஸ் இது ரெண்டையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கூட 2 ஸ்பூன் நெய் விட்டு எடுத்து வச்சுருந்தா 100 கிராம் கோதுமை ரவையை சேர்த்து 2-3 நிமிஷம் பக்கம் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ இதை நம்ம தேங்காய் பாலோடு சேர்த்து வேக வைக்க போகிறோம். தேங்காய் பால் 2வது 3வது தேங்காய் பால், 2 கப் தேங்காய் பால். இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் குக்கரில் வறுத்த ரவை, 2 கப் தேங்காய் பால் இதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கோதுமை ரவை நல்லா வெந்து மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 150 கிராம் வெல்லம் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லத்தில் மண் அவ்வளவு இல்லாதனால அப்படியே சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, கிஸ்மிஸ் இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்தா 1 கப் தேங்காய் பால் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். சுவையான கோதுமை ரவை பாயாசம் ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.